ஹாய், குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஒரு 6 லெசன் இருக்குது, 6 லெசன் இருக்குது. இந்த 6 லெசனும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான லெசன் தான். ஏன்னா இதிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துட்டு கேட்பாங்க. கம்பல்சரி கொஷின் வந்துட்டு 4 மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ வந்துட்டு கேட்பாங்க. அது ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிற இந்த 6 லெசனை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 லெசன் எடுத்துக்கலாம். இந்த 3 லெசனை எடுத்துகிட்டு அந்த 3 லெசனில் வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, எந்தெந்த டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம படிக்கலாம், எதிலிருந்து நம்மளுக்கு வந்துட்டு கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கேள்வி வந்துட்டு கேட்பாங்க, இப்போ புக் பேக்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு பர்டிகுலர் கொஷின் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேருந்து எடுத்திருப்பாங்க, அந்த டாபிக்ஸ்லேருந்து. ஸோ நம்ம படிக்க வேண்டியதும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ், இப்போ இருக்கிற டைமிங்க்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதில் மெயின்லி கான்செப்ட் இருக்கிற அந்த டாபிக்ஸ் நம்ம வந்து படித்தாவே போதும். ஸோ அந்த டாபிக்ஸ் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். அப்போ கம்பல்சரி வந்துட்டு அந்த டாபிக்ஸ் வந்துட்டு படித்தாவே நம்ம வந்துட்டு கம்பல்சரி எல்லா கொஷினையும் வந்துட்டு அதில் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் கொஷினில். ஏன்னா அதில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸையும் அதை எப்படி வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு மைண்டில் வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபிசிக்ஸில் வந்துட்டு மொத்தம் 11 கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 3 கொஷின் வந்துட்டு 1 மார்க் கேட்கலாம், 3 கொஷின் வந்துட்டு 2 மார்க் கேட்கலாம், 3 கொஷின் வந்துட்டு 4 மார்க் கொஷின் கேட்கலாம், ஒரு 2 கொஷின் 7 மார்க் கேட்பாங்க. ஸோ 2 கொஷின் கேட்கக்குள்ள நம்ம வந்துட்டு அதில் ஒரு கொஷினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 3 1 மார்க் வந்துட்டு ஃபிசிக்ஸில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 6 லெசன் அதுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 6 லெசனில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் நம்மளால் படிக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும், ஸோ அதில் முக்கியமான டாபிக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வீட்டில் உட்காந்துட்டு படிங்க. படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபுல் மார்க் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் லெசன் ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ அதில் என்னென்ன கொஷின் கேட்கலாம், ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்கலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிறது ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இனர்ஷியா அப்படின்னா என்ன, ஸோ அதோட டைப்ஸ். இது வந்துட்டு 2 மார்க் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க, 4 மார்க் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம புக் பேக் கொஷின்லேயே பார்த்துருப்போம், இதிலேருந்து கேட்டிருப்பாங்க டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிக் கொஷினில் வந்துட்டு இதே கொஷின் வந்துட்டு கேட்டிருக்காங்க, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் வித் ஈச் டைப். ஸோ ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸாம்பிளோட அந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவசியமாக நாம் வந்துட்டு இந்த டாபிக் வந்து படித்தே ஆகணும், இதை படிச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தோன்னா பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது இனர்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இனர்ஷியா அப்படின்னு சொன்னால் நிலைமம் அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நிலைமத்தோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிலைமம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிலைமம் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், எனி பாடி would like to continue to be in its state of rest or the state of motion. அதாவது எந்த ஒரு பொருளுமே, அதாவது ஓய்வு நிலையில் இருக்கிறது கண்டினியூஸாக ஓய்வு நிலையில் தான் இருக்கும், இயக்க நிலையில் இருக்கிறது கண்டினியூஸாக இயக்க நிலையில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் இனர்ஷியா. ஸோ இதுதான் இனர்ஷியா அப்படின்றது. அப்போ எந்த ஒரு பொருளும் தன்னிச்சையாக தன்னோட நிலையை மாற்றிக்காது. அப்போது ஒரு பொருள் வந்துட்டு இயங்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இயங்கும். ஒரு பொருள்
நிலை ஓய்வில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஓய்வு நிலையில் தான் இருக்கும். ஸோ அது அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினிஷனாக நம்ம வந்துட்டு பல கான்செப்ட் மாறாமல் எப்படினாலும் நம்ம சொல்லலாம். இப்போ இதை சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இனாபிலிட்டி ஆஃப் பாடி டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். The inability of body to change its state of rest or the state of uniform motion. This is called inertia. ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ அதே புக்கில் இருக்கிற டாபிக் நம்ம புக்கில் இருக்கிற கான்செப்ட் படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் inherent property of body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. This is known as inertia. ஸோ ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்துட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக இதை வந்துட்டு வச்சுக்க முடியும். ஸோ இந்த கொஷினை வந்துட்டு கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன டைப்ஸ் இருக்குது, இனர்ஷியாவோட டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ மூணாவது டைப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் inertia of direction. ஸோ மொத்தம் இதில் 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸும் ரொம்ப எளிமையாக நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு inertia of rest, செகண்ட் ஒன் inertia of motion, தேர்ட் ஒன் inertia of direction. ஸோ ஓய்விற்கான நிலைமம், இயக்கத்திற்கான நிலைமம், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திசைக்கான நிலைமம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் கண்டினியூஸாக ஓய்வு நிலையில் தான் இருக்கும். ஸோ எனி பாடி வுட் லைக் டு பி கண்டினியூ டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். இப்போ ஓய்வில் இருக்கிற ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வில் தான் இருக்கும், இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் தொடர்ந்து இயக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஓய்வின் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓய்வின் நிலைமம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். திஸ் இஸ் கால்டு inertia of rest. In the other hand, the inability of body to change its state of rest. State of rest. ஸோ எப்படியும் சொல்லலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே inertia of motion அப்படிங்கிறது. ஸோ புக்கில் இருக்கிற டெஃபினிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் inertia of rest அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் the resistance of body to change its state of rest is called inertia of rest. So and next one inertia of motion. So inertia of motion, இப்போ motion தான் இயங்கும். இப்போ இயக்கத்தின் நிலைமம், இப்போ இயக்கத்தின் நிலைமம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் the resistance of body to change its state of motion. State of motion. So that is called inertia of motion. அப்போ எந்த ஒரு பொருளும் ஓய்வு நிலையில் இருந்தால் தானாக அதோட நிலையை மாற்றிக்காது. அதாவது அந்த நிலையை எதிர்க்கும் பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இயக்கம் அப்படின்னு சொல்லக்குள்ள இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இயக்கத்தோட அந்த நிலையை எதிர்க்கும் பண்பு அப்படின்றது தான் இயக்கத்தின் நிலைமம். ஸோ அப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திசையின் நிலைமம். திசையின் நிலைமம் அப்படின்னு சொன்னால் இப்போ டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறது 3 தான், ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன். ஓய்வு, இயக்கம், திசை. அப்போ திசையை எதிர்க்கும் பண்பு, திசையை எதிர்க்கும் பண்பு. ஸோ அதுதான் வந்துட்டு திசையின் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி the resistance of body to change its direction, change its direction of motion, that is called inertia of direction. ஸோ இது மாதிரி எளிமையாக வந்துட்டு நம்ம உட்காந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ
அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் சொல்லியிருக்கிறது அழகாக அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு மரத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் நிறைய கிளைகள் இருக்கும், அந்த கிளைகளில் நிறைய இலைகள் இருக்கும். அதை வச்சு அழகாக வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க ரெஸ்ட்டுக்கு. ஏன்னா ஒரு மரத்தை வந்துட்டு ஒரு மரம் வந்துட்டு ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு மரத்தை வந்துட்டு நம்ம வேகமாக பிடிச்சி அது கிளைகள் ஆட்டுக்குள்ளே என்ன செய்யும், அதில் இருக்கிற இலைகள் வந்துட்டு கீழே விழும் இல்லையா? ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்க்கிற பண்பு, அந்த இலைகள் கீழே விழுறது வந்துட்டு அது ஓய்வு நிலையில் தொடர்ந்து இருக்க முயற்சி செய்யுது. ஸோ அது திடீர்னு இயக்க நிலையாடையக்குள்ள ஓய்வு நிலையை முயற்சி, அதாவது ஓய்வு நிலையில் இருக்க முயற்சி செய்கிறதுனால ஸோ அது அதிலிருந்து பிரிஞ்சு புவியீர்ப்பு விசை காரணமாக கீழே விழுந்துட்டு. ஸோ அழகாக அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு எப்படி எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், லாங் ஜம்ப். இப்போ ஒரு லாங் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைவு அவங்க என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதை லாங் ஜம்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்துட்டு அதை எழுதிடலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஒன் இருக்குது. இப்போ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வந்துட்டு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஒரு டர்ன் இருக்குது. ஸோ அந்த டர்னை நம்ம வந்துட்டு டர்னில் திரும்பக்குள்ளே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒரே நிலையில் இருக்க மாட்டோம். ஏன்னா டர்னில் திரும்பக்குள்ளே நம்ம திசை வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரீயை ஞாபகம் வச்சுங்க ரெஸ்ட்டுக்கு. செகண்டு இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு லாங் ஜம்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்றது ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை வந்துட்டு புக்கில் அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள ரெஸ்ட், when you vigorously shake the branch of tree, when you vigorously shake the branches of a tree, ஒரு மரத்தில் இருக்கிற கிளைகளை வந்துட்டு வேகமாக நம்ம வந்துட்டு ஆற்றுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், some of the leaves and fruits are detached and they fall down. ஸோ அதில் இருக்கிற சில பழங்களும் இலைகளும் கீழே வரும். தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதுதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி முன்னாடியே சொன்னோம், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொன்னால் லாங் ஜம்ப் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அத்லெட் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடகள வீரர் கண்டிப்பாக கொஞ்சம் தொலைவு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஓடணும். ஸோ பிகாஸ் எதுக்காக அவங்க ஓடணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்க வேகமாக, அதாவது அதிக தொலைவாக வந்துட்டு ஜம்ப் பண்ணணும், லாங்காக ஹையராக ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் தொலைவு அவங்க ஓடணும். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அத்லெட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். ஸோ திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ டைரக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால், when you make sharp turn while driving. இப்போ நாம் வந்து டிரைவிங் பண்ணக்குள்ள ஒரு ஷார்ப் டர்னை வந்துட்டு நாம் வந்துட்டு கிடக்கிறோம். அப்படி கிடக்கக்குள்ள a car you tend driving a car you tend to lean sideways. அது ஒரு காரில் வந்துட்டு ஒரு வளைவை நாம் வந்துட்டு கிடக்கக்குள்ள கண்டிப்பாக யூ டென் டு லீன் சைட்வே, நாம் ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக தள்ளப்படுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ஷன் வந்துட்டு மாறுறதை குறிக்கிறது. ஸோ ஏன் தள்ளப்படுறோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், அதே டைரக்ஷனில் நம்மளை வந்துட்டு இருக்க முயற்சி செய்யுது. ஸோ அதை தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு தெளிவாக படிச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப். இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள சிம்பிள், நிறைய டெஃபினிஷன் இருக்குது ஃபோர்ஸுக்கு. ஏன்னா ஃபோர்ஸ் அப்படின்றது பேசிஸ் ஆஃப் புஷ் ஆர் ஃபுல். புஷ் பண்ணுறது ஃபுல் பண்ணுறதோட பேசிஸ் தான் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் புஷ் ஆர் ஃபுல் தட் சேஞ்ச் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு
ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளையோ அல்லது இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளின் நிலையை மாற்றுகின்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற மாற்றுகின்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற அந்த ஒரு பொருள் வந்து தன்னுடைய நிலையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்துட்டு இழுக்கணும் இல்லைன்னா தள்ளணும். அப்படி செய்யக்குள்ள தான் அதோட நிலை மாறும். ஸோ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்கோம் ஃபோர்ஸ். அதுதான் புஷ் அப்படின்றது தான் ஃபோர்ஸ், புல் அப்படின்றது தான் ஃபோர்ஸ். முன்னாடியே சொல்லியிருக்கோம் the force is basis of push or pull. ஸோ அப்போ டெஃபினிஷனாக சொல்லக்குள்ள நம்ம ஈஸியாக அதை வந்து சொல்லிடலாம். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் புஷ் ஆர் புல் that changes or tends to change the state of rest or uniform motion of an object. ஸோ இப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர் ஹேண்ட் வேறு மாதிரியும் சொல்லலாம். ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் நிறைய இருக்குது. கான்செப்ட் மாறாமல் நம்ம எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா இப்படியும் சொல்லலாம். ஒன் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன். த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஒன் விச் சேஞ்ச் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபோர்ஸில் வந்துட்டு புக்கில் நம்மளுக்கு வந்து டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 டைப்ஸான ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்துட்டு அன்லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் ஃபோர்ஸ், அன்லைக் ஃபோர்ஸ். இப்போ லைக் ஃபோர்ஸ், அன்லைக் ஃபோர்ஸ் வந்துட்டு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா லைக் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, parallel டு ஈச் அதராக இருக்குது. ஸோ ஒரே திசையில் செயல்படுது, சரியா, parallel டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று இணையாக செயல்படுது. ஸோ அது மாதிரியான விஷயங்களை வந்துட்டு லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்லைக் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் தி ஆப்போசிட் டைரக்ஷன், parallel டு ஈச் அதர். ஸோ அதுவும் பேரலாக தான் இருக்குது, பட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அன்லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நல்லா தெளிவாக படிச்சுங்க, இது படிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இதில் பார்க்க வேண்டியது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இப்போ நியூட்டன்ஸ் வந்துட்டு ஒரு 3 லாஸ் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா நியூட்டன்ஸ் வந்துட்டு இந்த 3 லாஸ் வந்துட்டு எதை பற்றின லாஸ் அப்படின்னு சொன்னால், லாஸ் ஆஃப் மோஷன், ஏக்கம் பற்றிய விதி. ஸோ இந்த ஏக்கம் பற்றிய விதியில் வந்துட்டு நியூட்டன் வந்துட்டு 3 லா சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ரெண்டாவது நியூட்டன் செகண்ட் லா, மூணாவது வந்து நியூட்டன் தேர்ட் லா. இந்த 3 லாஸையும் நாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமை. இந்த 3 விதியிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த 3 லாஸையும் வந்துட்டு ஒரு டைம் சொல்கிறேன், அப்படி கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் வந்துட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் லாஸ் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நிலைம விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு தெளிவாக எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால், எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் எனர்ஷியாவாக தான் சொல்ல வரும். ஸோ அப்போ எனர்ஷியாவோட அந்த டெஃபினிஷனுக்கும் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவோட டெஃபினிஷனுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் தி ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அன்லெஸ் இட் இஸ் acted upon by some external force. ஸோ இனர்ஷியாவுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஏன்னா நியூட்டன் முதல் விதியில் வந்துட்டு நியூட்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், முதல் விதியில் எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையை வந்துட்டு தானாக மாற்றிக்காது. அதாவது புறவிசை செயல்படாத வரை ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கும், இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருள் தொடர்ந்து இயக்க நிலையில் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னோம். ஸோ அதுதான் வந்துட்டு இதை தான் வந்துட்டு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லியிருப்பாரு. இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் a straight line unless it is acted upon by some external force. So it gives us
டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இது தெளிவாக எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் ஒரு விசைக்கான வரையறையை சொல்ல வருது. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இதை படிச்சுங்க. அதுக்கப்புறம் நியூட்டன் செகண்ட் லா. ஸோ புக் பேக்லேயே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இதில் இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா நியூட்டன் வந்து செகண்ட் லாவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸையும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ஸோ மொமெண்டத்தையும் வந்துட்டு இதில் அழகாக சொல்லியிருப்பார். அப்புறம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த செகண்ட் லாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூட்டன்ஸோட செகண்ட் லா, இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா வந்துட்டு எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் ஒரு விசை வந்து ஒரு பொருள் மேலே செயல்படுக்கல, அந்த விசை வந்துட்டு அந்த பொருளுக்கு அந்த விசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு நேர் தகவல் இருக்கும், அந்த திசையிலேயே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ நியூட்டன் செகண்ட் லா படி பார்த்தா அப்படின்னு சொன்னால் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் directly proportional to the rate of change of linear momentum, and the change in momentum take place in the direction of force. ஸோ அப்போ அந்த மொமெண்டம் சேஞ்ச் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் விசை எந்த திசையில் செயல்படுதோ அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ இதிலிருந்து ஒரு பிக் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து வந்துட்டு ஃபோர்ஸுக்கான ஒரு ஃபார்முலா வந்துட்டு டெரிவ் பண்ண முடியும். ஏன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா கிவ் அஸ் டு மெஷர் மெத்தட் ஆஃப் ஃபோர்ஸ், மெத்தட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்துட்டு குறிப்பிடுது. ஸோ அப்போ இதிலேருந்து ஒரு ஃபார்முலா நம்ம வந்துட்டு புக் பேக்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த ஃபார்முலா வந்துட்டு இதிலேருந்து தான் கிடைக்குது. எதுலேருந்து அப்படின்னு சொன்னால் நியூட்டன்ஸோட செகண்ட் லாவிலேருந்து கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு தெளிவாக பார்த்துங்க எப்படி வந்துட்டு டெரிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நியூட்டன் தேர்ட் லா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நியூட்டன் தேர்ட் லாவை நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது எந்த விசை இருந்தாலும் ஒரு விசை செயல்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சமமாக ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ எந்த ஒரு விசை இருந்தாலும் அதுக்கு எதிராக ஒரு விசை இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக நியூட்டன் தேர்ட் லாவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, சுருக்கமாக சொல்லணும்னா. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் கப்புள், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இதை தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் வந்துட்டு புக் பேக்கில் நிறைய கொஷின் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நிறைய கொஷின் கேட்கலாம். ஏன்னா முக்கியமான டாபிக்ல இதுவும் ஒன்று. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் டர்னிங் எஃபெக்ட். அவ்வளோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது விசையின் திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா, அதாவது ஒரு புள்ளியை வச்சுட்டு, சரியா, ஒரு புள்ளி. இப்போ டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதுதான் விசையின் திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. விசையின் திருப்புத்திறனை வந்துட்டு டவ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஸோ விசையின் திருப்புத்திறன் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸ் செயல்படுற அந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷனுக்கும் சமம். ஸோ எஃப் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. கஃபுல் அப்படின்னு சொன்னால் இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு விசை வந்துட்டு ஈக்குவலாக இருக்கலாம், பட்டு அன்லைக் பார்லல் ஃபோர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் தான் செயல்படும். ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு விசை எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அதை வந்துட்டு எதை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் கப்பலை உருவாக்கும், இரட்டையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கப்பல் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ரொட்டேட்டிங் எஃபெக்ட். ஏன்னா பிகாஸ் கப்பல் காசஸ் ரொட்டேஷன் ஆஃப் பாடி. ஸோ இரட்டை அப்படின்றது வந்துட்டு ஒரு பொருளுக்கு எப்போவுமே வந்துட்டு நேர்கோட்டு இயக்கத்தை தராது, சரியா. ஸோ இப்போ சுழல் விளைவதை தரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க புக்கில், மொமெண்ட் ஆஃப் என்ன கொஷின் அப்படின்னு சொன்னால்
மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் சிம்பிள் தான். ஏன்னா கப்புள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அதை எழுதிடலாம். அப்போ கப்புள் அப்படின்றது டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces applied at the same time at two distinct point constitute couple. அதாவது ஒரு வேறு இடங்களில் வந்துட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரெதிரான விசைகள், ரெண்டு ஆப்போசிட்டில் ரெண்டு விசைகள் வந்துட்டு செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு இரட்டையை உருவாக்கும். ஸோ அப்போ இந்த கப்பல் அப்படின்றது வந்துட்டு இந்த விசைகள் அப்படின்றது எப்போவுமே வந்துட்டு does not produce any translatory motion because it resultant is zero. அதோட தொகுபையின் சொல்லி அப்படின்றதுனால, ஏன்னா ரெண்டு ஆப்போசிட்டில் ஈக்குவலாக இருக்கிறதுனால தொகுபையின் விசை 0 ஆகிறதுனால அது கண்டிப்பாக எந்த ஒரு நேர்கோட்டு இயக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ அப்போ அது எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கப்புள் ரிசல்ட் இன் காசஸ் ரொட்டேஷன் ஆஃப் பாடி. அப்போது பொருள் சுழற்சிக்கு தான் அது காரணமாக இருக்குது. ஸோ அப்போ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்புள் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்புள் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் கப்புள். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான டாபிக், அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இம்பல்ஸ் அப்படின்றது வந்துட்டு கனத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் கனத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு ஷார்ட் பீரியடில் வந்துட்டு ஏற்பட்டால், இப்போ ஒரு சுத்தி எடுத்து நம்ம தட்டுறோம் இல்லையா, இப்போ ஒரு நெயில் வந்துட்டு வாலில் பிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து ஒரு சுத்தியால் தட்டுறோம் இல்லையா. இப்போ சுத்தியால் தட்டக்குள்ளே அது வந்துட்டு பெரிய ஃபோர்ஸ், அது ஷார்ட் இன்டர்வல் பீரியடில் வந்துட்டு செயல்படும். ஸோ அதுதான் கனத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் வெரி ஷார்ட் interval of time. large force ஒரு பெரிய விசை செயல்படுது மிக குறுகிய காலத்தில். ஒரு பெரிய விசை மிக குறுகிய காலத்தில் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் கனத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. ஏன்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. F into T, then the product of force and time, the product of force and time, the product of force and time is called impulse. இப்போ கனத்தாக்கம் அப்படின்றது விசையையும் அது செயல்படுற அந்த நேரத்தையும் பொறுத்திருக்கு. ஸோ அப்போ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எவ்ரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், that is called impulse. ஸோ இதை படிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம். இதில் ஒரு ரெண்டு டாபிக் இருக்குது. ஒன்று லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் லீனியர் மொமெண்டம் அப்படின்றத பி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக குறிப்பிடுவோம். அப்போ லீனியர் மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. ஸோ மொமெண்டம் அப்படின்றது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இம்பேக்டை குறிக்கிறது, அதாவது தாக்கத்தை குறிக்கிறது தான் மொமெண்டம். இப்போ மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் தாக்கத்தை அளக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுது. இப்போ நம்ம மேலே வந்துட்டு ஒரு பந்து வந்து விழுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம மேலே எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது, எவ்வளோ இம்பேக்ட், அதோட இம்பேக்ட் என்ன. ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு லீனியர் மொமெண்டம். ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஒன்று. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ சிம்பிளாக டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதோட எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கினா போதும். இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் ஸோ சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பி இஸ் ஈக்குவல் டு எம் வி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பி அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹியர் பி இஸ் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், எம் இஸ் மாஸ், வி இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ லீனியர் மொமெண்டத்தை வந்துட்டு சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் linear momentum of an object is the product of its mass and velocity. Product of its mass and velocity. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக லீனியர் மொமெண்டம் வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதிலிருந்து படிக்க வேண்டியது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பிக் கொஷின்லேயே கேட்டிருப்பாங்க சரியா, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த லீனியர் மொமெண்டத்தை வந்து எப்படி வந்துட்டு கன்சர்வேஷன் பண்ணுறது. ஸோ இதுக்கு பேர்
நேர்கோட்டு மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்வேஷன்னா பாதுகாப்பு, அதாவது மாறாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உந்த மாறா விதி, நேர்கோட்டு உந்த மாறா விதி, அது நேர்கோட்டு உந்த அழிவுமை விதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து வந்துட்டு ஒரு பிக் கொஷின் இருக்குது, இதை தெளிவாக படித்து எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதை நம்ம வந்துட்டு படிக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் மாஸ் அண்டு வெயிட். மாஸ் அண்டு வெயிட் இதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு 4 மார்க்கில் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இந்த லெசனில் வந்துட்டு இருக்கிற முக்கியமான ஃபார்முலே என்னென்ன முக்கியமான ஃபார்முலே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸுக்கான ஃபார்முலே இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால், F is equal to ma. F is equal to ma அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எஃப்ன்றது விசை, எம்ன்றது மாஸ், ஏன்றது ஆக்சிலரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு லைக் ஃபோர்ஸுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. லைக் ஃபோர்ஸ் வந்துட்டு லைக் ஃபோர்ஸ் அப்படின்றது முன்னாடியே சொன்னாங்க. ஏன்னா 2 ஃபோர்ஸ் ஆக்டிங் along the same direction parallel to each other. ஸோ அப்போ ஒரே டைரெக்ஷனில் பேரலாக 2 விசை செயல்பட்டது அப்படின்னா அது லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட நெட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை 2 ஃபோர்ஸையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல். அதில் அன்லைக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் பட் பேரலல் டு ஈச் அதர். ஸோ அப்போ அதோட நெட் ஃபோர்ஸை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை சப்ராக்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ 2 ஃபோர்ஸ் இருக்குது, F1 ஃபோர்ஸ் இருக்குது, F2 ஃபோர்ஸ் இருக்குது. F1 ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் F2 ஃபோர்ஸ். இப்போ F1 ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் F2 ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் F1 மைனஸ் F2ன்னு எடுத்துக்கணும். இப்போ F2 கிரேட்டர் தென் F1, F2 கிரேட்டர் தென் F1 அப்படின்னு இருக்குல்ல, F2 மைனஸ், அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ முன்னாடி சொன்னோம் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது வந்துட்டு தட் இஸ் டினோட்டட் பை P. ஸோ P அப்படின்ற இனிஷியலால் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு mv. இது லீனியர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா. ஸோ 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு FD. ஸோ F இன்ட்டு D அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், இது வந்துட்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது விசையோட எண்மதிப்பு குறிக்கும், இது இந்த செங்குத்து தொலைவு குறிக்கும். ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் இம்பல்ஸ் அப்படின்றது எப்பவுமே J அப்படின்ற இனிஷியலால் குறிப்பிடுவோம். ஸோ J இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு T. ஸோ F இன்ட்டு T அப்படின்னு சொன்னால் Fனா ஃபோர்ஸ், Tனா டைம். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கி கிடைக்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இம்பல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. M1 U1 ப்ளஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ் M2 V2. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் எதோட டோட்டல் மொமெண்ட்டை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் கொலிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மொமெண்டத்தை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டத்தை மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ ஒரு சிஸ்டத்தோட பிஃபோர் அதாவது கொலிஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மொத்த உந்தமும் கொலிஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மொத்த உந்தமும் எப்போவுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ அப்போ மோதிரத்துக்கு முன்னாடி இருந்த மொத்த உந்தமும் மோதின பிறகு இருக்கிற மொத்த உந்தமும் சமம் அப்படின்றத குறிப்பிட்றது தான் இந்த ஃபார்முலா. இது நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்குது, இதை பார்த்துக்கணும். இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ சி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ G இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M பை R ஸ்கொயர். இதில் கேபிட்டல் G அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டை குறிக்கும்.
கேபிட்டல் எம் அப்படின்றது மாஸ் ஆஃப் எர்த், ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கான முக்கியமான ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே F அப்படின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மென்ஷன் பண்ணும். G அப்படின்றது யூனிவர்ஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். M அப்படின்றது மாஸ் ஆஃப் எர்த், ஸ்மால் m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக இதில் இருக்கிற சம்ஸை வந்துட்டு இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற சம்ஸை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் நம்ம ஃபுல் மார்க்கை வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற அந்த டாபிக்ஸை வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு படிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன். ரெண்டாவது லெசன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிறது ஆப்டிக்ஸ். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொன்னோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே நம்ம இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஓரளவுக்கு படிச்சிருக்கிறதுனால ஸோ மீண்டும் ரீகால் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக எந்தெந்த டாபிக்ஸ் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு புக்கில் வந்துட்டு உட்காந்துட்டு படிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நல்லா கேட்டுங்க. இதில் ஃபஸ்ட் நாம் படிக்க வேண்டியது ஆப்டிக்ஸில் வந்துட்டு ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒளியியல். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எதை பற்றினது அப்படின்னு சொன்னால் லைட்டை பற்றினது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு லைட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது தெளிவாக வந்துட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக உட்காந்துட்டு படிங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இருக்குது, லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவோம். ஒளி விலகலுக்கு வந்து விதி இருக்குது. ஃபர்ஸ்ட் லா இருக்குது, செகண்ட் லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த ரெண்டு லாஸையும் வந்துட்டு கம்பல்சரி நம்ம படித்தே ஆகணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மூணாவது இதில் நம்ம வந்துட்டு எதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஸோ இதில் வந்துட்டு ஸ்கேட்ரிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், ரெண்டு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கும் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ராலே ஸ்கேட்ரிங், மீ ஸ்கேட்ரிங், டிண்டால் ஸ்கேட்ரிங், ராமன் ஸ்கேட்ரிங். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு அத்துப்படியாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ புக்கில் தெளிவாக இந்த டாபிக்ஸ் வந்துட்டு படிச்சுக்கணும். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டில் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்னா என்ன, அதில் டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. இதில் ஒன்று எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், செகண்ட் ஒன்று வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேட்ரிங்கோட சைஸ் இந்த இதெல்லாம் பொறுத்து ராலே ஸ்கேட்ரிங் இருக்குது, மீ ஸ்கேட்ரிங் இருக்குது, டிண்டால் ஸ்கேட்ரிங் இருக்குது, ராமன் ஸ்கேட்ரிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஈஸியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம வந்துட்டு இமேஜ் ஃபார்மேஷன். ஸோ இமேஜ் வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸில் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்டோட பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் பொசிஷன் வந்துட்டு ஒரு 6 பொசிஷன் இருக்குது. இந்த 6 பொசிஷனையும் நம்ம வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இமேஜோட பொசிஷன் மற்றபடியாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்துட்டு நம்ம தெளிவாக 6 பொசிஷன் இருக்குது. அந்த 6 பொசிஷனுக்கும் இமேஜ் பொசிஷன் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ அதில் புக்கில் வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷனும் வந்துட்டு டயக்ராமோடு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பார்த்தாவே போதும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன். இதில் நம்ம அடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் சைன் கன்வென்ஷன். சரியா? இந்த சைன் கன்வென்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? ஏன்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்றது. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்
ஃபார் மெஷரிங் தி வேரியஸ் டிஸ்டன்ஸ் இன் தி ரே டயக்ராம்ஸ், ஏன்னா நாம் இங்கே வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு ரே டயக்ராம்ஸால் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த ரே டயக்ராம்ஸில் வந்துட்டு டிஸ்டன்ஸை வந்துட்டு வேரியஸ் டிஸ்டன்ஸ், அந்த ரேஸோட வேரியஸ் டிஸ்டன்ஸை நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கார்ட்டீசியன் சைன் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ அதை வந்துட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தடு தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக அதை வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். ஸோ இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம், இதை நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம், இதை நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம், இதை எக்ஸ் அக்ஸை வந்துட்டு பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம், எக்ஸ் டேஸை வந்துட்டு நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம், ஒய் பாசிட்டிவ், ஒய் டேஷ் நெகட்டிவ். ஸோ இதை ஞாபகம் வச்சிங்கன்னா போகும், நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு கார்ட்டீசியன் சைன் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ், ஒவ்வொரு லென்ஸுக்கும் உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸுக்குன்ட்டு சில பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் ஆஃப் லென்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. ஸோ நம்ம கண்ணில் ஏற்படுற குறைபாடுகள், என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடி நம்ம கிளாஸ் பீரியட்லேயே வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்போம். ஒவ்வொன்றையும் வந்து தனிப்பட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஒன்று மயோஃபியா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹைப்பர் மெட்ரோஃபியா, கிளாஸ்பயோஃபியா. ஸோ இந்த 3 டிஃபெக்ட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுற மெத்தடு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மயோஃபியா கான்கேவ் லென்ஸ், ஹைப்பர்மெட்ரோஃபியா கன்வெக்ஸ் லென்ஸ், கிளாஸ்பயோஃபியா பைபோக்கல் லென்ஸ். ஸோ இதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் இதில் இருக்கிற எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு மைக்ராஸ்கோப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. ஸோ இந்த மைக்ராஸ்கோப்போட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்டிக்ஸில் வந்துட்டு நாம் படிக்கிறது, நம்ம ஃபுல் மார்க்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தெளிவாக பார்த்துங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படின்ற டாபிக் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவை தெளிவாக பார்த்துக்கணும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டில் வாட் இஸ் மீன்ட் பை ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் டைப், எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக மற்ற ஸ்கேட்டரிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மீதி இருக்கிறது இந்த இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கேட்ரிங்கோட நேச்சர், சைஸ், அதோட ரிசல்ட்டை வச்சு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்துட்டு ஸ்கேட்ரிங் எப்படிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கல தான் ராலி ஸ்கேட்ரிங், மீ ஸ்கேட்ரிங், டிண்டால் ஸ்கேட்ரிங், ராமன் ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்கேட்ரிங் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு படிச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன், பொசிஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்டோட பொசிஷனை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்த்துக்குங்க. ஆப்ஜெக்டோட பொசிஷனை தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இமேஜோட பொசிஷன் தானாகவே தெரிஞ்சிடும். சரியா? ஸோ அந்த பொசிஷனுக்கு நம்ம டயக்ராம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் வந்துட்டு இமேஜோட பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்டு அதோட இமேஜோட சைஸையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இமேஜோட நேச்சரையும் நம்மளால் சொல்ல முடியும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ், ஒவ்வொரு லென்ஸுக்கும் உருப்பெருக்கம்னு இருக்கும். ஸோ அது எவ்வளோ வந்துட்டு உருவத்தை பெருக்கி காட்டுது அப்படின்றது தான். ஸோ அதை படிச்சுங்க. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ், ஒவ்வொரு லென்ஸுக்கு திறன் இருக்கும், அந்த திறன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஐ டிஃபெக்ட் பார்த்துங்க, கண்ணில் என்னென்ன குறைபாடுகள் மெயினாக ஏற்படுது. ஸோ அதில் 3 குறைபாடுகள் தெளிவாக பார்த்திங்கன்னா போதும். 1 மயோஃபியா, 2 ஹைப்பர்மெட்ரோஃபியா, 3 பிராஸ்பயோஃபியா. ஸோ ஃபைனலாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மைக்ராஸ்கோப். சரியா? ஸோ இது வந்துட்டு புக் பேக்லேயே ஒரு கொஷின் இருக்கு. 2 மைக்ராஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. 1 சிம்பிள் மைக்ராஸ்கோப், 2 காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். ஸோ 2 வகையான மைக்ராஸ்கோப் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மைக்ராஸ்கோப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், சிம்பிள் மைக்ராஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரையும் ஒர்க்கிங்கையும் நம்மளுக்கு வந்துட்டு பிக் கொஷினாக கேட்டிருப்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்துங்க. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ். நான் இந்த ஒவ்வொரு இதுலேயுமே இந்த ஃபார்முலாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கம்பல்சரி பாருங்கள். பார்த்துட்டு நான் மென்ஷன் பண்ண மாதிரி எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லென்ஸ் ஃபார்முலா. இப்போ லென்ஸ் ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா இருக்குது. நம்மளுக்கு மிரர் ஃபார்முலா வரது கிடையாது, இங்கே லென்ஸ் ஃபார்முலா இருக்குது. இந்த லென்ஸ் ஃபார்முலாவில் வந்துட்டு 2க்கும் வித்தியாசம் வந்துட்டு சைன் தான் வித்தியாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா லென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் சைன் இருக்கும், மிரர் ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் சைன் இருக்கும். ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. ஸோ இதுதான் வந்துட்டு லென்ஸ் ஃபார்முலா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ மியூ அப்படின்னு சொல்லுவோம். இது மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே ஐ அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆர் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே மியூ அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை தான் சுருக்கமாக மியூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை இனிஷியல் பண்ணுறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. ஸோ வி அப்படின்றது எப்போவுமே தெரியும், இமேஜை மென்ஷன் பண்ணோம். யூ அப்படின்றது ஆப்ஜெக்டை குறிப்பிடுது. ஸோ அப்போ வின்றது ஹைட் ஆஃப் இமேஜ், யூ அப்படின்றது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்றது லென்ஸுக்கு பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் அப்படின்றது எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1/f. தட் மீன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். பிகாஸ் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்றது பி அப்படின்றது இனிஷியலால் குறிப்பிடுவோம். இப்போ எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் இப்போ 1/f அப்படின்னு சொல்லக்கலாம். அது ரெசிப்ரோக்கலில் சொல்லியிருக்கும், தலைகீழியாக சொல்லியிருக்கும். அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் ரிக்வயர்ட் டு மயோஃபியா. இப்போ மயோஃபியாவுக்கு தேவையான ஃபோக்கல் லென்த். இப்போ மயோஃபியாவுக்குன்ட்டு சில ஃபோக்கல் லென்த் தேவைப்படுது. ஏன்னா மயோஃபியா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மயோஃபியா அப்படின்னு சொன்னால் கிட்ட பார்வை, சரியா? ஏன்னா பர்சன் வித் மயோஃபியா கேன் சி கிளியர்லி நியர்பை ஆப்ஜெக்ட் அண்ட் cannot see distant object clearly. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதுக்கு தேவையான ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு xy பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ சிமிலர்லி ஃபோக்கல் லென்த் டு ரிக்வயர்டு ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஹைப்பர்மெட்ரோஃபியாவுக்கும் தேவையான ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸை வந்துட்டு தெளிவாக நம்ம படிச்சுக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதிலிருந்து கேட்குற அனைத்து ப்ராப்ளம்ஸையும் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். மைண்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசன் அப்படின்றது கொஞ்சம் சின்ன லெசன் தான். சின்ன லெசனாக இருந்தாலும் நல்ல கான்செப்ட் மெசேஜ் உள்ள லெசன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற லெசன் தேர்ட் லெசன் என்ன அப்படின்னு சொன்னால் தெர்மல் ஃபிசிக்ஸ், வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்றத நான் வந்துட்டு இங்கே இதில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் நம்ம வந்துட்டு படிக்க வேண்டியது கம்மி தான். ஸோ அதனால் ஈஸியாக இந்த லெசனை வந்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கவர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன, தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன. ஸோ அதுக்குன்ட்டு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, சில பண்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த லெசனில் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருப்பாரு. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது பொருட்களோட விரிவு, இன் பர்டிகுலர்லி சாலிட்ஸ்.
திடப்பொருளோட வெப்ப விரிவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 3 வகை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் சாலிடில். அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், ஏரியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ 3 வகையான எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து தெளிவாக அதோட கோஎஃபிஷியன்ட்டோட படிச்சுக்கணும். ஏன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் இருக்குது, கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஸோ இது நல்லா தெளிவாக பார்த்துங்க, படிச்சுங்க. கம்பல்சரி இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற டாபிக் லாஸ் ஆஃப் கேஸஸ், ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாயுக்களுக்கான அடிப்படை விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 விதி இருக்கும். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா. ஸோ இது மாதிரி 3 வகையான ஃபண்டமெண்டல் கேஸஸ் லாஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விதிக்கும் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பாயில்ஸ் லா அப்படின்னு சொன்னால் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பி அப்படின்றது ப்ரெஷர், பி அப்படிங்கிறது வால்யூம், சரிங்களா? ஸோ அப்போ ப்ரெஷரும் வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை குறிப்பிடுறது தான் பாயில்ஸ் லா. ஸோ நெக்ஸ்ட்டு சார்லஸ் லா இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வால்யூம் லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது த லா ஆஃப் வால்யூம், பருமனுக்கான விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்லஸ் லா, இந்த சார்லஸ் லாவில் என்ன குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால், சார்லஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், V/T, V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ V/T, V அப்படின்றது வால்யூம், T அப்படின்றது டெம்பரேச்சர். அப்போ இது ரெண்டுக்குள்ள விகிதம் வந்துட்டு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது சார்லஸ் லா குறிப்பிடுது. ஸோ நெக்ஸ்ட் அவகாட்ரோ லாவில் வந்துட்டு என்ன, அவகாட்ரோ லா வந்துட்டு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், V/N இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே வின்றது வால்யூம், என்னன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இதோட ரேஷியோ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் கேஸஸில் வந்து இந்த 3 விதியை சொல்லியிருக்காங்க. இது அவசியமாக நாம் படிக்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ரியல் ஐடியல் கேஸஸ் இருக்குது. இந்த ரியல் கேஸ்னால் என்ன, ஐடியல் கேஸ்னால் என்ன? ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரென்டேஷன் கொஷின் கூட அவங்க கேட்டிருப்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ், சரியா? ஸோ இது தெரிஞ்சுட்டு ஃபைனலாக இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிக் கொஷின், ஈஸியான கொஷின், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்றது PV இஸ் ஈக்குவல் டு RT. ஸோ PV இஸ் ஈக்குவல் டு RT அப்படின்றது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எப்படி டெரிவ் பண்ணுறது அப்படின்றத ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு தெளிவாக பார்த்துங்க. இங்கே Pன்றது ப்ரெஷர், V அப்படின்றது வால்யூம், R அப்படின்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படின்றது டெம்பரேச்சர். ஸோ இதை கம்பேர் பண்ணி வந்துட்டு ஒரு ஃபார்முலா டெரிவ் ஆகும். ஸோ அதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபார்முலா சின்ன லெசன் தான். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலா ஸோ இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் ஃபார்முலாஸ் தான். பாயில்ஸ் லாவுக்கான ஃபார்முலா PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சார்லஸ் லாவுக்கான ஃபார்முலா V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவகாட்ரோ லாவுக்கு V/N இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன். PV இஸ் ஈக்குவல் டு RT. ஸோ இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். ஸோ ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் நீள்விரிவின் வெப்ப குணகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பா எல் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை L0 டெல்டா டி, L0 டெல்டா டி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபார்முலாஸ் இதில் இருக்கிறது,
சரிங்களா? ஸோ இதில் இதுதான் வந்துட்டு ஆல்ஃபா எல் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியண்ட்டை குறிக்கும், வெப்ப குணகத்தை குறிக்கும். இந்த டெல்டா எல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் டெல்டா எல் அப்படின்றது சேஞ்ச் இன் லென்த், சரியா? ஸோ அதோட நீளம், ஏன்னா லீனியர் எக்ஸ்பென்ஷன்னா நீள விரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நீளத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் டெல்டா எல் அப்படின்றது. L0 அப்படின்றது ஒரிஜினல் லென்த், சரியா? ஸோ ஒரு கம்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அது ஒரிஜினல் லென்த், அந்த லென்த்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் லென்த் அப்படின்றது டெல்டா எல், L0 அப்படின்றது லென்த், ஒரிஜினல் லென்த், சரியா? டெல்டா டி அப்படின்றது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், மீன் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், ஸோ அதுதான் வந்துட்டு இது, சரிங்களா? ஸோ இது மூணுக்கும் வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஆல்ஃபா எல் லீனியர் கோஎஃபிஷியன்ட், லீனியர் எக்ஸ்பென்ஷனா எல், ஏரியல்னா ஏ, கியூபிக்கல் அப்படின்னு சொன்னால் வி. ஏன்னா கியூபிக்கல்ன்றது பருமன், பருமன் அப்படின்னு சொன்னால் வால்யூமை குறிப்பிடும். ஸோ அதனால் அதோட இனிஷியல் வி அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பென்ஷன் alpha A is equal to delta A by A0 into delta T. ஸோ ஆல்ஃபா ஏ அப்படின்றது ஏரியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது கோஎஃபிஷியண்ட்டை குறிக்கும். சேஞ்ச் இன் ஏரியா, A0 அப்படிங்கிறது ஒரிஜினல் ஏரியா. டெல்டா டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சரியா? சிமிலர்லி ஆல்பா வி அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன், இதோட வெப்ப குணகத்தை குறிக்கிறது இது. அப்போ டெல்டா வி அப்படின்றது சேஞ்ச் இன் வால்யூம், V0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா டி அப்படின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சரிங்களா? ஸோ இந்த 3 லெசனில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதை வந்து படிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் முக்கியமாக, அதாவது ஃபுல் மார்க்கை வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மீண்டும் ஒன்ஸ் காட்டுறேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ இதில் ஃபிசிக்ஸு நம்ம இங்கே பார்த்துருக்கிறது வந்து ஃபிசிக்ஸு. ஸோ இந்த ஃபிசிக்ஸில் வந்துட்டு 11 கேள்விகள் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் 3 1 மார்க் கொஷினாக இருக்கலாம், 3 2 மார்க் கொஷின் இருக்கலாம், 3 4 மார்க் கொஷின் இருக்கலாம், 2 7 மார்க் கொஷின் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொஷின் நம்பர் 22 in 2 marks and question number 32 in 4 marks, compulsory question. So it has to be physics, chemistry. இது ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்கலாம். ஸோ எதுலேருந்து கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா 1 மார்க் வந்து 3 கேள்வி தான் கேட்பாங்க ஃபிசிக்ஸில். ஆனால் மொத்தம் ஃபிசிக்ஸில் எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 லெசன் இருக்குது, 6 லெசன் இருக்குது. அப்போ அந்த 3 1 மார்க் கொஷினை நம்ம வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி இந்த 6 லெசனில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம படிக்கிறது அவசியம். ஸோ அந்த இதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துங்க, இப்போ ஃபஸ்ட் லெசனில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நான் வந்துட்டு லிஸ்ட் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபார்முலாஸ் வந்துட்டு முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் இருக்கிற எந்த சம்மையும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு செகண்ட் லெசனில் இருக்கிற டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்துங்க, சரிங்களா? இதில் இருக்கிற ஃபார்முலாஸையும் சொல்லியிருக்கேன். தேர்ட் லெசன். ஸோ இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் புக்கை வச்சுட்டு கண்டிப்பாக படிக்கணும். படித்தா மட்டும்தான் அதில் இருக்கிற கேள்விகளை நம்மளால் வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம கம்பல்சரி கிடைக்கிற டைமில் இப்போ இந்த இதில் வீடியோவில் காட்டியிருக்கிற இந்த டாபிக்ஸை வந்துட்டு புக்கை வச்சு படிங்க, புக்கில் படிங்க, புக்கை வச்சுட்டு அதில் இருக்கிற டாபிக்ஸை மட்டும் படிங்க.